Daw University near Kanyakumari, the best emerging university in South India. அரசியல் விமர்சகர் திரு ஜவஹர் அலி இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு முதல்வர் அவர்களுடைய பதிலுரை இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதை பத்தி நம்ம உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா நம்ம தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் இருக்கு, அதுக்கும் பேசலாம். அவருடைய இந்த பதிலுரை பற்றி உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் என்ன சார்? அதாவது மேடம், தேர்தலுக்கு முன்னாடி அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆணவம் அகங்காரத்தோட வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கட்சி வந்து ஒரு கட்சியே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா மக்கள் வந்து வெற்றியை கொடுத்தாங்க. அப்புறம் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இவர்களுக்கு ஆட்சியே நடத்த தெரியாதுன்னு சொன்னாங்க. வெள்ளை அறிக்கை வந்து வெளியிட்ட கையோட அன்றைக்கு திமுக அப்படியே கப்சிப்பானாங்க. ஒரு தேவையில்லாத புகார், முதல்வர் பேசவே மாட்டேங்கிறாருன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் பேச ஆரம்பிச்ச கையோட 2 நிமிஷத்திலே ஓடி போயிட்டாங்க. ஏன்னா முதல்வர் வந்து ஆணித்தரமாக உண்மையை எடுத்துரைச்சாரு. இது அவங்களால பொறுக்க முடியல, தாங்கிக்க முடியல. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு முதலமைச்சர் பேசுறது இல்லைன்னு சொல்லி நீங்க முதலமைச்சர் பேசுறத நீங்க கேட்கறது கூட உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா என்ன முதலமைச்சர் பேசினார்? இந்த ஆட்சி கடந்த ஆட்சி அவரும் அதான் சொல்றாரு, பேசுன்னு சொன்னீங்க, ஆனா நான் பேசின உடனே வந்துட்டு பேச விடாம பண்றீங்கன்றது நீங்க சொன்னதான் அவரும் வந்து அங்க சொல்லியிருந்தாரு. ஆமா, ஏற்கனவே பேசுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே 5 நிமிடம் பேசுனதுக்கே குளத்தூர் காலி ஆயிடுச்சு. இப்ப 2 நிமிஷம் பேசும்போது சட்டமன்றம் காலி ஆயிடுச்சு. நான் இது ஏன் சொல்றேன்னா, அதனாலதான் ஏற்கனவே நான் இதே தொலைக்காட்சி ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில நான் சொன்னேன், பேச விட்டீங்கன்னா திமுகவுக்கு பெரிய ஆபத்து இருக்குங்க. அவர் எல்லாம் உங்களுடைய கதைகள் எல்லாம் புட்டு வச்சிருவாரு. நீங்க செஞ்ச ஊழல்கள்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு இன்னொரு வெள்ளை அறிக்கை வராம பாத்துங்க. அதனால நீங்க பேசுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன. அதே மாதிரிதான் பேசுறத கேட்க அவர் என்ன சொன்னாரு, 40 நாள் இந்த ஆட்சி எப்படி நடக்குது, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? இந்த 40 நாள்ல எந்தெந்த ஊழல்களை தடுத்து இருக்கிறோம், இதைதானே சொன்னாரு. இதுல என்ன இருக்குது? அதாவது இந்த ஆட்சிக்கு ஏற்கனவே வந்து நீங்க வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, எங்களால் தான் இந்த ஆட்சி நடக்குதுன்னா அத சொன்னாரு. இது உங்களால் இல்ல, கம்யூனிஸ்டுகள் தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த ஆட்சி வந்து நாங்க சுயமா ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டார 8 பட்டியலின அமைச்சர்கள் இருக்க முடியுமா? இது வரைக்கும் ஏதாவது நீங்க போட்டு வரலாறு உண்டா? அதே மாதிரி கொடுத்திருக்கீங்களா? ஆமா, பெண்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. 1 2 இருக்கும், 4 அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. என்ன மேடம், எத்தனை பெண் அமைச்சர்களுக்கு நீங்க பதவி கொடுத்தீங்கன்னு கேட்டாரு. ஆமா கேட்டாரு. அதெல்லாம் வந்து நியாயமான கேள்வி தான். இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க பதில் சொல்லணும். ஏற்கனவே நான் ஒரு சபாநாயகர் சொல்றாரு, முதலமைச்சரை பேச விடுங்க, அவர் பதில் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அவங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லும் போது ஏன் அதை வந்து கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க முடியல? நேற்றுக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசினார். எவ்வளவோ பொய்கள், எவ்வளவோ ஆதாரமற்ற செய்திகள். என்ன சொல்ல போனா இந்த ஆட்சியை பத்தி குதிரை பேர ஆட்சி, சோபா மாடல் ஆட்சி, அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தாங்களா இல்லையா? உங்க ஆட்சியில இது போல எதிர்கட்சிகள் பேசிட முடியுமா? அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறாங்க. எப்பயுமே திமுகவுக்கு வந்து என்னன்னா மத்தவங்களை அவதூறா பேசணும். அது மாதிரிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும், ஏன் முன்னாடி காமராஜர், ராஜா, அம்மா இவர்களை எல்லாம் கொச்சப்படுத்தி பேசியவர்கள். அதே போலதான் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களும் இந்த தமிழகத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை கொச்சப்படுத்தும் நோக்கோட இவங்க செயல்பட்டாங்க. அதையெல்லாம் முறியடிச்சு 2வது ஒண்ணு கேட்டார, நியாயமான கேள்விதானே. தேசிய கீதம் இதுவரைக்கும் கடந்த 3 வருஷம் நீங்க வந்து கவர்னரே வந்து கடந்த 3 வருஷமா கவர்னர் வந்து நீங்க உரையை நிகழ்த்தல. ஆனா அதையெல்லாம் மீறி தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடி இருக்கு, தேசிய கீதம் 2வது முறை பாடி இருக்கு. இது என்ன பிரச்சனை? ஆனா உங்க ஆட்சியில ஜனாதிபதியை கூட்டு வந்து சட்டமன்றத்திலேயே ஒரு நிகழ்வு நடத்துறீங்க. இதே நான் ஒரு விவாதத்துல கேட்டிருக்கேன். நீங்க நிகழ்ச்சி நடத்தும் போது அதுல வந்து 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டது தமிழ்தாய் வாழ்த்து. இது போன்ற கேள்வி எல்லாம் கேட்கும் போது அவங்களால பொறுக்க முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட எப்படிமா தான் தான் பேசணும், தான் தான் மன்னர் ஆட்சி, மன்னர்கிட்ட யாரும் மக்கள் கேள்வி கேட்க முடியாதுங்கிற நிலையில இப்போ எல்லாம் அப்படியே அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் மாறின கையோட இவர்களுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிற முடியல.
இவ்வளவு இளைஞர்கள் இப்படி ஆட்சி நடத்துறாங்க, உங்களுடைய ஊழல்கள் இன்றைக்கு கூட நிர்மல்குமார் அதற்கு பிறகு நீங்கள் ஒளிபரப்புனீங்க. இந்த ஆட்சியினுடைய அவலங்களை வந்து நீங்க எதுல ஊழல் செஞ்சிருக்கீங்க, நீங்க டாஸ்மார்க்ல எவ்வளவு ஊழல், பத்திரப்பதிவுல ஊழல், அது இல்லாம டான்ஜெட்கோல ஊழல், ஏற்கனவே அறப்போர் இயக்கம் தூக்கி போட்டுருச்சு எல்லாத்தையும். அதை எப்படியோ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு என்ன சொல்றாரு முதலமைச்சர், நாங்கள் யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டோம், எங்கள் ஆட்சியில் ஊழல் செய்தவர்களையும் விட மாட்டோம். இதுதான் உங்களுக்கு ஒரு இதாயிடுச்சு. என்னடா நம்ம மேலேயே கை வச்சு ஆரம்பிச்சுட்டாங்களே. ஏன்னா ஊழல் சாதாரண ஊழலா மேடம், மிகப்பெரிய ஊழல். அதுக்குதான் ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொன்ன 30,000 கோடி ரூபாய் எங்க பதுக்குது தெரியாம இருந்தாங்க. அன்றைக்கு அதனுடைய வெளிப்படை தன்மை கொண்டு வந்திருக்கலாமே. ஆனா அவர் அமைச்சர் பதவி வேற துறைக்கு போட்டாங்க. அப்போ ஊழலில் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய அவலங்களை பேசினா, நான் அதை கேட்க மாட்டேன், நான் போயிடுவேன்னு சொன்னா, அதுக்கு அவர் அவதூற பரப்பி வெளியில எதிர்கட்சி தலைவர் பொய்களையே சொல்லி நீங்க பேசுனீங்கன்னா அது மக்கள் நான் பார்க்காம இருப்பாங்க நினைக்கிறீங்களா? அதாவது இது இல்லாம இன்றைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பேசணும் சொன்னார், கொள்கை ரீதியான எதிரி பிஜேபி, ஆனால் மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இருந்தால்தான் ஒரு மாநிலத்துக்கு வர வேண்டிய திட்டங்கள் வரும் என்பதை சொல்றது உண்மைதானே. நாங்க கடந்த கால ஆட்சியில் நான் சொல்லிக்கிட்டு தானே இருந்தோம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடாதீங்க, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம் தமிழ்நாட்டினுடைய வளங்கள்லாம் போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னமே. எதையுமே கேட்கல. நீங்க கொள்ளையடிக்கிறதெல்லாம் டாஸ்மார்க்ல கொள்ளையடிப்பீங்க, கனிம வளத்துல கொள்ளையடிப்பீங்க, எல்லாத்தையும் தடுத்த கையோட இவர்களால இருக்க முடியாது, பொறுக்கவும் முடியாது. இவர்களுடைய எண்ணம் எல்லாம் இந்த ஆட்சி எப்படியாவது நம்ம கலைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னா இவர்கள் வேலையா இருக்கு. ஏன்னா இந்த ஆட்சி இருந்துச்சுன்னா இவர்கள் கொள்ளையடிச்ச பணம் எல்லாம் மீண்டும் அரசு கஜனாக்கு கொண்டு வருவதற்கான வேலைகளை இந்த ஆட்சியாளர்கள் செய்திருக்காங்க. அதனால சொல்றாரு, மாநில உரிமையை எப்போது விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொன்னாரு மேடம். ஏற்கனவே இந்த 40 நாள் அந்த சிங்கப்படையா இருக்கட்டும், 717 மதுக்கடைகளை மூடியதா இருக்கும், அம்மா உணவகத்தை புதுப்பிச்சதா இருக்கட்டும், பத்திரப்பதிவுல இருந்து ஒவ்வொரு துறையில ஊழல்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிதானே வராரு. என்ன பொய்களை சொன்னாரா? உங்களை மாதிரி பொய்களை பேசுவதற்காக அவர் இல்லையே. அவரை நீங்க பேச விட்டீங்க, பேசினாரு, உங்களால கேட்க முடியல. அப்ப என்ன பண்ண முடியும்? இதுதான் ஜனநாயகமா? நீங்க வச்சதான் அதிகாரமா? நீங்க வச்சதான் ஆட்சியா? அது மக்கள் விரும்ப மாட்டாங்க. இதே போன்று போனீங்கன்னு வைங்க, வருங்காலத்துல இந்த இருக்கக்கூடிய இடைத்தேர்தலாக இருக்கட்டும், நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக, ஏன் 2021 தேர்தல்லாம் இந்த கட்சியே இல்லாம காணா போயிடும். ஏற்கனவே அண்ணா திமுக காணா போயிடுச்சு. இப்படிதான் பொய்களே அவதூறுகளை பேசி அதே நிலைமைக்கு உங்களையும் நீங்க ஆட்படுத்தி கூடாதுன்னு நான் சொல்றேன் மேடம். சார், அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, நாங்க அரசு காசுல கை வைக்க மாட்டோம், தொட மாட்டோம், தொட்டவர்களையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை. இது எச்சரிக்கையா இல்ல இவங்க இது அடுத்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரா? இல்ல, முதலமைச்சர் விஜயை பொறுத்தவருக்கு அவர் தெளிவான முடிவோடு இருக்கிறார். ஏற்கனவே எந்தெந்த துறையிலே பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்குன்னு ஏற்கனவே வெள்ளை அறிக்கையில ஓரளவுக்கு வந்திருக்கு. அதை அமைச்சர்கள் மூலமா சொல்றாங்க. நேற்றைக்கு கூட தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சொன்னாங்க, இது ஏற்கனவே தமிழகத்துக்கு வர வேண்டிய 3 லட்சம் கோடி ரூபாய் அந்த முதலீடுகள் போயிடுச்சு. ஏன் போச்சுன்னா அதுல அவர்கள் கேட்ட ஊழல், லஞ்ச பணம், அதனால போச்சு. Daw University near Kanyakumari, the best emerging university in South India.